ISROல வந்து ஒரு ககன்யான் திட்டம் வந்தது. ககன்யான் திட்டம்னா நம்ம இந்திய ககன்யாத்திரின்னு சொல்லுவோம். விண்வெளிக்கு போகிற வீரர்களை ககன்யாத்திரின்னு சொல்றோம். அவங்கள இந்தியாவில் தயாரித்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கொண்டு போயிட்டு ஒரு 400 கிலோமீட்டர் ஆர்பிட்ல கொண்டு போயிட்டு அங்க சேஃபா ஒரு கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கு ஒரு அங்கே கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு திருப்பி சக்சஸா தரையிறங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்துக்காக 2018 இருந்தே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு 2018 ஆகஸ்ட் 15ஆம் நாள் வந்து நம்ம ஆனரபிள் திரு மோடிஜி அவர்கள் இந்த ப்ரோக்ராமை அப்ரூவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு திட்டம். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், இப்போ வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்மளுக்கு இந்தியாவுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035 அமைக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா 52 டன் எடை உள்ள ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகும். 52 டன்னா ஒரே ராக்கெட்ல கொண்டு போக முடியாது, 5 ராக்கெட்ல தனித்தனியாக கொண்டு போய் அசம்பிள் பண்றோம். முதல் ராக்கெட் வந்து 2028 அனுப்புறதுக்கு எங்களுக்கு வந்து இப்போ அதுக்கு ப்ராஜெக்ட் உள்ள அப்ரூவல் தான் கிடைச்சது. அது மட்டும் கிடையாது, அடுத்தால ஒரு திட்டம் நம்ம பாரத பிரதமர் தந்திருக்காங்க. 2040 நம்ம இந்தியாவில் ஒரு ராக்கெட்டை தயாரிச்சு அது மூலம் இந்தியர்களை நிலாவில் போய் திரையிறங்கி அங்கிருந்து திரும்பி கொண்டு வர மாதிரி ஒரு திட்டம். அப்ப 3 திட்டங்கள். முதல் திட்டம் வந்து ஒரு 400 கிலோமீட்டர் கொண்டு போய் அவங்களை சுற்றிட்டு அங்கிருந்து திரையிறங்க மாதிரி. அடுத்த திட்டம் ஒரு இந்தியாவுக்காக ஒரு விண்வெளி கூடம், ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம், அதை அமைக்கக்கூடியது. 3வது இதுக்கு கொண்டு போயிட்டு வரும். அப்ப நாங்க இதுவரை பார்த்தோம்னா 101 ராக்கெட் அனுப்பினோம். இந்த ராக்கெட்டுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த ககன்யான் திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பொதுவா ராக்கெட்ல செயற்கைக்கோள் இருக்கும், ராக்கெட் கொண்டு இந்த ஆட்கள் அனுப்பக்கூடியதுல ஆட்களும் கூட வராங்க. அப்போ இந்த இன்டர்ஃபேஸிங் ஆஃப் ஹியூமன் பீயிங் அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ககன்யானுக்கு வந்து இந்த ராக்கெட் டெவலப் பண்றது, ராக்கெட் மட்டும் இல்லை, ஒன்று ராக்கெட் கொண்டு போகணும், ரெண்டாவது இப்போ ஆட்கள் உள்ள இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஆக்சிஜன், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, மற்ற டெம்பரேச்சர் அது வந்து 20 டிகிரி அந்த மாதிரி இருக்கணும். கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும், போர்டர் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்குள்ள ஒரு யூனிட் நாங்கள் டெவலப் பண்ணிருக்கோம். அது மாதிரி இப்போ ராக்கெட் பேற்றும்போது ஏதாவது வந்து ராக்கெட்ல ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா நம்ம ஆட்களை இழக்கக்கூடாது இல்லையா? அதனால அவங்கள சேஃபா கொண்டு வர்றதுக்கு ஒரு சீக்கிரம் ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு போய் ஒரு சின்ன ராக்கெட் மேல வச்சு அதுக்கு பேரு சேஃப்டி சிஸ்டம். அந்த சேஃப்டி சிஸ்டம் மேல இருக்கு. அதே மாதிரி ஆட்கள் வந்து இறங்குறது பாத்தீங்கன்னா வந்து பேராசூட் பார்த்துருப்பீங்களா, அதுல வந்து அது இறங்கும். அப்ப இப்படி நிறைய அதுக்கு டெவலப்மெண்ட் பண்ணணும். அடுத்தது நம்ம ஆட்களோட இன்டர்ஃபேஸ் ஆகணும், ஆட்கள் மிஷினோட இன்டர்ஃபேஸ் ஆகும். அப்போ வந்து பாரத பிரதமர் 2023 ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. எப்படின்னா நம்ம ஆட்களை அனுப்புறது ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதுக்கு வந்து அமெரிக்காவில் உள்ள ராக்கெட் வச்சு அவங்க ரெகுலர் அனுப்பிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் அனுப்புனா அப்போ அவங்களுக்கு ஒரு நிறைய ட்ரைனிங் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் அவங்க கூட போய் அங்கே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இதாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்ததாகும். அப்போ நானும் 1 மாசம் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் தான் இருக்கும். இந்த கெனடி ஸ்பேஸ் சென்டர் அங்கே அனுப்பினேன். அப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா அவர் அனுப்பும்போது அங்க கூட இருக்கும்போது வந்து ஒரு 7 எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம சாதாரண சும்மா விதைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், அரிசி, இந்த இதெல்லாம் வந்து வெளிநாட்டுல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த இதை வந்து மைக்ரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம நட்டாச்சுன்னா சில விதைகள்ல வந்து நிறைய வருமானம் வரும். அப்போ இந்த மாதிரி அதுல நிறைய விதைகள் கொண்டு போயிருக்காங்க. அதை வச்சு அங்கே நிறைய எக்ஸ்போஸ் கொண்டு திருப்பி கொண்டு வந்து நிறைய இடத்துல பயிரிட்டு கூடுதா சில போடலாம், குறையலாம், அதெல்லாம் கண்டுபிடிக்காது. அது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம மசில்ல உள்ள ரிலேட்டட் ஆராய்ச்சிகள் இந்த இது பண்றோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்க விண்வெளி எல்லாம் போயிடுச்சுன்னா அங்க வந்து ஆக்சிஜன்லாம் கிடையாது இல்லையா? அப்போ ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இப்படி ஒரு 7-8 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நிறைய இன்ஸ்டியூட்ல கொண்டு வந்து அது வந்து அவர் செய்து அங்கே திருப்பி கொண்டு வராங்க. அப்போ அங்கே அதில் பிஸியாக இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெய்லி எக்ஸசைஸ் இருக்கும், மற்றவங்களை கூட சேர்த்து ஒரு டிஸ்கஷன் இருக்கும். மொத்தம் வந்து அங்கே வந்து 11 பேர் இருக்காங்க. மொத்தம் இவங்க போகிறதுக்கு 4 பேரும் இந்த இடத்துல போச்சு. மேக்சிமம் 4 கோடி போகிற 4 பேர் போச்சு. அதுக்கு 7 பேர் அங்கே இருக்கிறாங்க. அங்கேருந்து அனுப்புறதுக்கு முன்னது ஒரு சின்ன ராக்கெட் வச்சு கோளாக இருந்தால் நாங்கள் நிறுத்தி ஜூன் 10ஆம் தேதி நம்ம தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நடத்தி அப்புறம் எல்லாம் கரெக்ட் பண்ணி அவரை வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பியிருக்கோம். இப்போ வந்து திருப்பி வருவார். அவர் வந்தாச்சுன்னா
மெயின் அட்வான்டேஜ்னா அவர் என்னெல்லாம் படிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, 2 வருஷம் பிரசாந்த் நாயர்னு ஒருத்தரும் 2 வருஷம் சேர்ந்தாக்கும் எல்லாம் 10 மாசம் ட்ரைனிங் நடந்தது. அந்த முடிச்சு ஒரே ஒரு ஆள் தானே அனுப்ப முடியும், அதை அனுப்பிட்டோம். 2 பேருமே என் கூட தான், எங்க கூட தான் ஒர்க் பண்றாங்க. 2 பேருமே பைலட்டா இருந்து ஏர்போர்ட் ரிசைன் பண்ணிட்டு ISRO எம்ப்ளாயி எங்க கூட தான் இருக்கிறாங்க. நான் பேசணும் அப்புறம் அவர் போறதுக்கு முன்ன கூட அங்க போய் எல்லாம் பார்த்து ஃபேமிலியோட எல்லாம் பார்த்து அப்படி எல்லாம் பேசிருக்கேன். அவங்க வந்தாச்சுன்னா நம்ம நாட்டுக்கு இந்த திட்டத்துக்காக பயன்படும். ககன்யான் திட்டங்கிறது ஒரு பெரிய திட்டம். இப்ப 20,000 கோடி ரூபாய் தந்திருக்காங்க பாரத பிரதமர். அதை வச்சு அதுல 8 ராக்கெட் போகுது. முதல் ராக்கெட் இந்த வருஷம் டிசம்பர்ல அனுப்ப போறோம். அதுக்காக தான் ஃபுல்லா வேலை செஞ்சிருக்கோம். ககன்யான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% வேலை முடிஞ்சாச்சு. இப்ப ஆளை அனுப்பியிருக்கோம். ஆள் வந்து நீ ஒரு ஆளை அனுப்பி நம்ம எல்லாரும் இது பண்ணும்போது அவருக்கு இதாகிட்டா பார்த்தீங்களா. அதனால நாங்க என்ன செய்யறோம்னா 3 ராக்கெட் வந்து ஆள் இல்லாம அனுப்புறோம். முதல் ராக்கெட்ல ஆளுக்கு பதிலா ஒரு பயோமித்ரான்னு ஒரு ரோபாட், ஒரு பெண் ரோபாட், அது வந்து நிறைய பெரிய கமாண்ட் எல்லாம் செய்யும், பேசும், இந்த மாதிரி அதெல்லாம் டெவலப் பண்ணியாச்சு. அதை இந்த வருஷம் டிசம்பர் மாசம் அனுப்ப போறோம் ஸ்ரீஹரிகோட்டாயில. அதுக்கு ராக்கெட் எல்லாம் நடந்துச்சு. மற்ற வேலைகள்லாம் வந்து பெங்களூர், திருவனந்தபுரம் இதெல்லாம் ஃபாஸ்டா நடந்துச்சு. நான் ஒரு மாசத்துக்கு 2 நாளாவது ரிவ்யூ பண்ணி எல்லாம் இது பண்ணிருக்கேன். ஒரு பெரிய ப்ரோக்ராம். இந்த டிசம்பர்ல ஒரு ராக்கெட் போகும், அடுத்த வருஷம் 2 ஆள் இல்லாம 2 ராக்கெட். அப்புறம் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு நம்ம ஃபுல்லா கன்வின்சிங் ஆயிடுச்சுன்னா ஒரு மார்ச் 2027 ஆளை வச்சாரு. குலசேகரப்பட்டினம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஸ்ரீஹரிகோட்டாயில ஒரு ஏவுதளம். அங்க வந்து 2 லான்ச் பேடு, 3ஆவது லான்ச் பேடுக்கு 4,000 கோடி ரூபாய் தந்திருக்காங்க. அதுக்கு வேலை நடக்குது. இது 2வது ஏவுதளமாகும். அங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 ஏக்கர் கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் லேண்ட் எல்லாம் தந்தாச்சு. 95% லேண்ட் தந்துட்டாங்க. மீதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இயர் ஒரு டிசம்பருக்கு முன்னுக்கு அங்க இருந்து ராக்கெட் ஏற்படும். தேங்க்யூ. மகேந்திரகிரி பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த செயற்கைக்கோள்களை அனுப்பணும்னாக்கி நம்மளுக்கு வந்து ராக்கெட் எந்திரங்கள் வேணும். ராக்கெட் என்ஜின் வந்து நம்ம கார் என்ஜின் மாதிரி தான். இப்போ நம்ம கார் என்ன செய்யுது, காரில் உள்ள என்ஜின் ஒன்லே ஆட்களை ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும், இல்லாட்டி ஏதாவது பொருட்களை கொண்டு போகும், அப்படிதானே? அதே மாதிரி தான் அந்த ராக்கெட் என்ஜினும் இங்க இருந்து ஒன்லே செயற்கைக்குள்ள கொண்டு போகிறோம், இல்லை ஆட்களை கொண்டு போகும். ஆனா ரொம்ப வித்தியாசமானது. இப்போ நம்ம இந்த வைகுண்டபுரம் ரோட்ல கார் எவ்வளவு ஸ்பீட்ல போக முடியும்? ஒரு 80 km/h போக முடியுமா? அவ்வளவுதானே போக முடியும். ராக்கெட் வந்து ஒரு இப்போ நம்ம சந்திரயான் 3 கொண்டு விட்டோம் இல்லையா, அதை உடனே 37,000 km/h ஒரு மணி நேரத்துக்கு அவ்வளவு ஸ்பீட்ல கொண்டு போனாதான் அங்க போக முடியும், அங்க விட்டு போட முடியும், அந்த ஆர்பிட்ல எஸ்கேப் ஆகி போக முடியும். அப்ப அதுக்குள்ள எந்திரங்கள் வேணும். அப்ப அதுக்குள்ள எந்திரங்கள் செய்யறது எங்கன்னா நாங்க திருவனந்தபுரத்துல வந்து லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர், யுனிவர்ஸ் சென்டர், அங்கதான் கிரையோஜெனிக் என்ஜின், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் செய்யக்கூடியது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் மண்ணெண்ணெய் சாதாரண மண்ணில் இந்த புகையெல்லாம் வராம அதெல்லாம் மண்ணெண்ணெய், அதுக்குள்ள என்ஜின். அதே மாதிரி இந்த செயற்கைக்கோளுக்குள்ள செயற்கைக்கோள் மேல கொண்டு போட்டாங்கன்னா சும்மா அங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், அதெல்லாம் இது பண்ணணும், அதுக்குள்ள என்ஜின். இதெல்லாம் சேர்ந்து திருவனந்தபுரத்தில் உள்ள எல்பிஎஸ்சியும் முன்னாடி மகேந்திரகிரி திருவனந்தபுரத்து கூட தான் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து இப்ப இங்க என்ன பண்றோம்னா டெஸ்டிங், டிசைன், டெவலப்மெண்ட் எல்லாம் அங்க நடக்கும். திருவனந்தபுரத்துல கொண்டு வந்து அதுபோல இந்தியாவில் உள்ள மற்ற தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து தயாரிச்சு இங்க கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி இங்க டெஸ்டிங் உள்ள சென்றாங்க. நான் வந்து 7 வருஷம் அங்க டைரக்டர் இருந்தேன். இருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு யூனிட் ஆகும். யூனிட் ஒரு டைரக்டர், ஒரு கவர்னிங் கவுன்சில் உண்டு. கவர்னிங் கவுன்சில் நான் தான் சேர்மனா 7 வருஷம். அதனால நாங்க மாசத்துக்கு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் 14 நாளுக்கு தான் இருப்பேன் முன்னாடி இந்த சின்ன ஸ்டேஜில் எல்லாம். அந்த மாதிரி இங்கேயும் நிறைய நீங்க உள்ள வந்து பார்க்கணும், உள்ள போய் பார்த்துருக்கீங்களா? அங்க பார்க்காட்டு நீங்க வந்து நான் சொல்றேன், என் ஒரு ஆசிரியர் பார்க்க டைரக்டர் சொல்றேன், அப்ளை பண்ண அப்பதான் சொல்றோம், பாருங்க. அங்க வந்து இப்போ மண்ணெண்ணையும் திரவ ஆக்சிஜன் வச்சு அந்த என்ஜினை, அதை செய்யக்கூடிய என்ஜினை டெஸ்ட் பண்றதுக்குள்ள டெஸ்ட் ஆனது 1,100 கோடி ரூபாய் டெஸ்ட் ஆனது. அது வந்து பாரத பிரதமர் வந்து கழிஞ்ச வருஷம் தான் 2023 நாட்டுக்காக அர்ப்பணித்தாங்க. அதுல டெஸ்ட் எல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி திரவ ஆக்சிஜன், திரவ ஹைட்ரஜன் அதை வச்சு செய்யக்கூடிய இயந்திரம், அதுக்கு வந்து 2 டெஸ்ட் ஆனது. ஒண்ணு வந்து ஒரு 1,000 கோடி ரூபாய், அடுத்தது 1,000 கோடி ரூபாய்க்கு புதுசாக செய்யிட்டு இருக்காங்க.
அது மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கு. நீ வெளியிருந்து பார்த்தா தெரியாது, வெளியிருந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டு தான் தெரியும். அங்க உள்ள போயிடுச்சுன்னா ஒரு 7,000 8,000 ஏக்கர் லேண்ட், நிறைய இடம். உள்ள வந்து பாருங்க.